ஹாய் காய்ஸ், கேரளா கோழிக்கோடு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நேற்று ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விபத்து எதனால் நடந்தது, டேபிள் டாப் ரன்வே அப்படின்னா என்ன, அண்ட் இந்த விபத்தில் எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவிலேருந்து துபாய்க்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க சில பேர். அவங்க அங்கே போய் சுற்றி பார்க்குறாங்க துபாயெல்லாம். இந்த சமயத்தில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒன்று வருது. அதனால் இந்தியாவில் லாக்டவுன் எல்லாமே லாக்டவுன் போடுறாங்க. இதனால் அங்கேருந்து 3 மாதமாக அவங்க இங்கே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலமாக அங்கிருந்து மக்களை எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரொம்பவே திறமை வாய்ந்த 2 பைலட்ஸை நியமனம் பண்ணுறாங்க. நேற்று மதியம் அங்கே ஃப்ளைட் கரெக்டாக புறப்படுறாங்க. அங்கேருந்து இங்கே லேண்டிங் ஆகும்போது நல்லா மழை பெய்கிற காரணத்தாலும் 2 டைம் லேண்ட் பண்ண பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டத்துலேயே லேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோழிக்கோட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு டேபிள் டாப் ரன்வே ஏர்போர்ட். இந்த மாதிரி ஒரு 3 ஏர்போர்ட்டு தான் இந்தியாவில் இருக்குது. ஒன்று மிசோரம், இன்னொன்று கர்நாடகாவில் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே கேரளாவில் கோழிக்கோட்டில் இருக்குது. நம்ம தரையிலேருந்து 35 மீட்டர் மேலே இருக்கும் ஹில்லில் இருக்க மாதிரி ரோடு போட்டிருப்பாங்க. கரெக்டாக லேண்ட் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணிடணும் இந்த ஓரத்தில். நேற்று விபத்து எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்த ஒரு காரணத்தினால இந்த ஃப்ளைட் இங்கேருந்து லேண்ட் பண்ணும்போது அந்த சக்கரம் நிற்க முடியல. கடைசியில் பிரேக் போட முடியாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்ஜின் டிரைவர், அதாவது பைலட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பைலட்ஸ் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த சேதமும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பிளேன் கிராஷ் நடந்த உடனே போலீஸ், ரெஸ்கியூ டீம் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. பைலட்ஸ் 2 பேரும் சம்பவ இடத்துலேயே இறந்துட்டாங்க. இது வரைக்கும் 18 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் போராடிட்டுருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் இருந்து பிளாக் பாக்ஸை இப்போ எடுத்திருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க.